MK Vlog இது வரைக்கும் நம்ம ஏமாந்துட்டோம்னா எவ்வளோ ஏமாந்துருக்கோம் அப்படின்னா நம்மளால கணக்கே சொல்ல முடியாது. அவ்வளோ நாள் ஏமாந்துருக்கோம். அப்படின்னா என்னன்னா இது வரைக்கும் நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, இதான் நாட்டுக்கோழி, இந்த நாட்டுக்கோழி இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நாட்டுக்கோழியே கிடையாது. ஏன்னா இந்த கடக்கநாத்து, கிரிராஜா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வெரைட்டி வரும்போது அதோட மிங்கிலான நாட்டுக்கோழிங்க இன்னைக்கு ஒரு கோழிங்களா வந்து நம்ம ஒரு வெரைட்டி ஆஃப் கோழிங்களா வந்து என்ன செய்யுது, இந்த வீடுகள்லையும் தெருக்களையும் மேய்ஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி சம்திங் இருக்குது. அதுதான் நாட்டுக்கோழின்னு சொல்றாங்க. மற்றபடி பியூரா இருக்கிறதா கடக்கநாத்து சொல்லி சம்திங் என்ன செஞ்சுறாங்க, மாற்றிடுறாங்க. இப்போ அதுதான் நாட்டுக்கோழியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல நாட்டுக்கோழி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இந்த வைசாக் அந்த மாதிரி சம்திங் ஏரியாஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரைபல் பீப்புள்கிட்ட இருந்து நாட்டுக்கோழிங்களை, அவங்க அந்த காட்டுக்குள்ள வளர்த்த கோழிங்களை, அதாவது ரெட் ஜங்கிள் ஃபவுல் அப்படின்னு சொல்றாங்க, இந்த கோழிங்களுடைய முட்டைங்களை எடுத்து வீட்டில் வளர்த்து அதை வீட்டுக்கோழிகளாக மாற்றி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் காப்பி ஸோ அப்படி உருவாக்கி அதை என்ன பண்ணுறாங்கன்னா சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம கேஎஸ்எம் பெட் ஷாப் என்ன சொல்கிறாருன்னா எடுத்து ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து விற்கிறாரு. ஏன் அப்படின்னா வந்து இன்னைக்கு அதோடைய மார்க்கெட்டை வந்து எப்படி ஆக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு 30K 40K வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. அந்த ஏரியாஸ்ல இருந்து நம்ம எடுக்கும் போதே கம்மி பட்ஜெட்டில் எடுக்கலாம், ஒரு நார்மல் ப்ராஃபிட்ல வச்சு கொடுக்கலாம். இதை வந்து ஏன் நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா வந்து இதை நம்மளால வந்து எல்லா இடத்துலையும் பரப்பணும். ஏன்னா இந்த நாட்டுக்கோழி வந்து ஃபியூச்சரே நல்லா இருக்கு. 8000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கோழியை இன்னைக்கு அதோட காப்பி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது காட்டுக்கோழி எடுத்துட்டு வந்து வளர்க்க முடியாது, இல்லீகல். அது இல்லீகலை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதே மாதிரி இருக்க பேட்டர்ன்ஸ் என்ன செய்யலாம், நம்ம எடுத்து அதோட ஜென்ரேஷன்ல வந்த ஒரு கோழிங்க, அந்த ஜென்ரேஷன் படி வந்து வீட்டில் வாழ்ந்து ஸோ அப்படி வந்த ஒரு கோழிங்களை நம்ம என்ன செய்யலாம், வளர்க்கலாம். அது ஒரு 6 எக்ஸாம் வந்து விடுமா, அந்த எக்கை வந்து அடகாத்து நல்லபடியாக குஞ்சு போச்சு காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு நோய் இதுவும் வராது அப்படிங்கிறாங்க. மேக்ஸிமம் ஃபீமேல் வந்து ஒரு 700 கிராமும், மேல் வந்து ஒரு 900 கிராம் சம்திங் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்து யாருக்காவது வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கீழே பாகியோட நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்க, பேசுங்க. மேபி எங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களோ அவரால் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்போ இந்த கோழியுமே எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. இதை நானும் வந்து எடுக்க போகிறேன். ரொம்ப நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வெரைட்டியை வந்து கொண்டு வந்திருக்காருங்கிறது. நிறையா வந்து வெரைட்டிஸ்லாம் இருக்குது. மாயவரம் இருந்தாலும் சரி, தஞ்சாவூர் இருந்தாலும் சரி, கும்பகோணம் இருந்தாலும் சரி, இந்த எங்கே இருந்தாலும் சரி கீழே கான்டாக்ட் நம்பர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுக்கு இந்த மாதிரி கலப்பிடம் இல்லாத கோழிகளை உருவாக்குங்க. இதே மாதிரி கோழிகளை நம்ம உருவாக்குவோம், நல்ல ப்ரைஸ்லையும் கொடுப்போம்.